பற்றி நல்லா முக்கியமாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தற்காப்பு கலை நல்லா ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நல்லா சோஷியல் நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் வச்சிருக்காங்க. நல்ல மெசேஜ். படம் இப்படி கமர்ஷியல் படம் மாதிரி இருக்கா? இல்லை கமர்ஷியலில் நல்ல மெசேஜ் சொல்கிற படம். தற்காப்பு கலை வந்து மெயினாக சொல்லக்கூடிய படம். யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு படம்? மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா பெர்ஃபார்மன்ஸுக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா வில்லனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நல்லா வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. புதுமுகம் பண்ணியிருக்கா? புதுமுகமாக தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கா. நல்ல வைட்டல் ரோல் கொடுத்துருக்காங்க. நல்லா கொடுத்துருக்காங்க. வேற படத்தில் சொல்லிக்கிற மாதிரி என்ன? வேற அதான் சொன்னல மெசேஜ் சொல்கிற கமர்ஷியல் எலிமெண்ட் அந்த மாதிரிலாம் கமர்ஷியலாக இல்லை, ஃபுல்லாகவே மெசேஜ் சொல்கிற மாதிரி. என் பேர் பழனிவேல். இந்த படத்தில் வந்து ரசவாதி படத்தில் வந்து போலீஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், அதாவது ஆமாம், அதாவது இப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாக எனக்கு மனசை சொல்ல முடியாது, அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் சொல்லுவாங்க நான் பார்த்து நடிப்பு நல்லா இருக்கு. அதாவது நான் ஒரு நடிகர், நம்ம வந்து உள்ள இருக்கையில் எல்லாமே பார்க்குறோம். எல்லாருடைய உழைப்பு அதில் இருக்குது. உழைப்புனா அந்த இப்போ அவள் தான் புதுசு இன்ஸ்பெக்டர் அடிக்கிறவர். விஜய் நான் வந்து புதுசு, அவர் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. நல்லா அருமையாக இருக்குது படமே. சாந்தகுமார் சார்னா வேற லெவல். நல்லா பார்க்கலாம். யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? யார் பெர்ஃபார்மன்ஸ்னா சார் அர்ஜுன் தாஸ் நல்லா பண்ணியிருக்காரு. என்ன ரோல் அவர்? அவர் என்ன வர்மக்கலை பற்றி கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அந்த ரோல். டாக்டர் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாம் சார், டாக்டர் தான், வர்மக்கலை டாக்டர் தான். அதாவது மஞ்சா வர்மக்கலை மூலியமாக வந்து இந்த இது சண்டை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சண்டில் ஒரு சில விஷயங்கள் வந்து கட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதை கொண்டு வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்தது. படத்தோட விஷயம் நல்லா இருக்கும். முழுமை பெறாத மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அந்த விஷயத்தை அங்கங்கே கொஞ்சம் தொட்டு போகிற மாதிரி இருக்குது. ஆனால் கொஞ்சம் முழுமையாக கொண்டு வந்திருந்தாங்கன்னா இப்போ இந்தியன் திரைப்படம் இருந்துச்சு அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் நல்லா விறுவிறுப்பாக நல்லா படம் நல்லா. இதே படம் 2.5 மணி நேரம் படம் இல்லையா? ஆமாம், ஓடுது. அதுக்கு மேலே மக்கள் பார்ப்பாங்களா? வாய்ப்பு இருக்குது சார். அவங்களோட பொறுத்து இருக்குது. பார்த்துட்டு படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு சார். படம் எப்படி சார்? செம்மையாக இருக்குண்ணா. ஒரு கமர்ஷியல் இல்லாமல் வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க, அதை பார்க்கலாம். என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க? படம் பாருங்க, வித்தியாசமாக இருக்குது. கமர்ஷியல் வித்தியாசமாக எதிர்பார்க்குறாங்க, பார்க்கலாம், வைக்கலாம். நல்ல அறிவார்ந்த டைரக்டராக இருக்காரு, அதுதான் விஷயமா இருக்கு. அம்மா நடிப்பு. அர்ஜுன் தாஸை விட வில்லனுக்கு செம்ம நடிப்பு. வில்லன் கேரக்டருக்காக பார்க்கலாம், வைக்கலாம். வேற லெவல் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது. இந்த வர்மம் சம்மந்தமானது சில பழைய வரலாறு பற்றிலாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல முயற்சி தான். டைரக்டருக்கு நல்லா போஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த காமெடி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் காமெடி இருந்தால் நல்லா இருக்கும். காமெடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமாம், காமெடி இன்னும் அதிகப்படுத்திருக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டண்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு.